ஹாய் மக்களே, கனவாவை தாங்க நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். நிறைய பேர் கனவாவை ஆய தெரியாது. நம்ம இந்த வீடியோவை நல்லா க்ளீனாக பாருங்கள். ரொம்ப ஈஸியான முறையில் இந்த கனவாவை எப்படி க்ளீன் பண்ணலான்றதை இந்த வீடியோலாம் கிடையாது. மூக்கில் இருக்கிற பல்ல எடுத்துக்கங்க, அந்த பெருசாக இருக்கிற அந்த கையை ரெண்டும் எடுத்துக்கங்க. ஏன்னா அந்த கையால் தான் இறைய பிடிச்சி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு கட்டு கொடுத்து மீன் கனவா முழுசாக ஆய போகிறேன் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கட்டு கொடுத்து நீங்கள் ஆஞ்சி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மூக்கை தனியாக உருவி ஆயலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது முட்டை சேனை இப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட்டு கொடுத்து நம்ம முழுசாகவே நம்ம கனவாவை போட்டுக்கலாங்க. நல்லாயிருக்கும். தோல் கடைசியாக தான் உரிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு கனவை ஆயும் போது 3 நாள் தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு அதன் பிறகு தான் மீனாக இந்த கனவை ஆயவே ஆரம்பிக்கணும். வீடியோக்காக நான் ஃபஸ்ட்டே இந்த தோலை உரிச்சிட்டிங்க. நான் கடைசியாக தான் தோல் உரிக்கணும். இது செகண்ட் டைப். இது மூக்கை உருவிட்டு இந்த மையெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பல்லை எடுத்துகிட்டு அந்த கையை கட் பண்ணிவிட்டு அந்த மையோடு அப்படியே அடியோடு அப்படியே கட் பண்ணி எடுத்து தூக்கி போட்டுருங்க. இது வேஸ்ட்டு தான். அடுத்த கனவா என்னடா முட்டையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா ஒரு முழு மீனை அப்படியே முழுங்கி வச்சுக்குதுங்க இந்த கனவா. பார்த்தீங்களா, ரொம்ப காஸ்ட்லியான மீனுங்க இது. ரொம்ப ஒரு 4 கிலோ 3 கிலோ அளவுக்கு வளரக்கூடிய ஒரு கொடுவா மீன் தாங்க இது. பிங்க் கொடுவான்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மீனை கனவா ரொம்ப சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோம். வீடியோ நல்லா பாருங்கள். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. ரொம்ப ஈஸியான மெத்தடில் இருக்கும்.